ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி, பொதுக்காலம் 21ஆம் வாரம், திங்கட்கிழமை. முதல் வாசகம். தூய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1 முதல் 5 மற்றும் 8 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கின்ற தெசலோனிக்க சபைக்கு பவுலும் சில்வானும் தீமோத்தேயுவும் எழுதுவது. உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நாங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இடைவிடாது உங்களை நினைத்து உங்கள் அனைவருக்காகவும் என்றும் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கையையும் அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருப்பதால் நீங்கள் பெற்றுள்ள உங்கள் மன உறுதியையும் நம் தந்தையாம் கடவுள் முன் நினைவு கூறுகிறோம். கடவுளின் அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஏனெனில் நாங்கள் நற்செய்தியை உங்களுக்கு வெறும் சொல்லளவில் அன்றி தூய ஆவி தரும் வல்லமையோடும் மிகுந்த உள்ள உறுதியோடும் கொண்டு வந்தோம். உங்கள் பொருட்டு நாங்கள் உங்களிடையே எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பதும் உங்களுக்கு தெரியும். எப்படியெனில் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் நடுவிலிருந்தே பரவியது. கடவுள் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது மாசிதோனியாவிலும் அக்காயாவிலும் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் தெரிய வந்துள்ளது. எனவே இதை பற்றி நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நாங்கள் உங்களிடம் வந்தபோது எவ்வாறு நீங்கள் எங்களை வரவேற்றீர்கள் என்பதை அவர்களே கூறுகிறார்கள். நீங்கள் எவ்வாறு சிலைகளை விட்டுவிட்டு உண்மையான வாழும் கடவுளுக்கு ஊழியம் புரிய கடவுளிடம் திரும்பி வந்தீர்கள் என்றும் கூறி வருகிறார்கள். இவ்வாறு நீங்கள் வானி நின்று வரும் அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கிறீர்கள். அவரே வரப்போகும் சினத்திலிருந்து நம்மை மீட்பவர். இறந்த அவரையே தந்தை உயிர்த்தெழச் செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். குருட்டு வழிகாட்டிகளே, ஐயோ உங்களுக்கு கேடு. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, வசனங்கள் 13 22 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு. மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள். நீங்கள் நுழைவதில்லை, நுழைவோரையும் விடுவதில்லை. வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு. ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அலைகின்றீர்கள். அவ்வாறு சேர்த்தபின் அவரை உங்களை விட 2 மடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகிறீர்கள். குருட்டு வழிகாட்டிகளே, ஐயோ உங்களுக்கு கேடு. யாராவது திருக்கோவிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை. ஆனால் அவர் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள். குருட்டு மடையேறே, எது சிறந்தது? பொன்னா, பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா? யாராவது பலிப்பீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை. ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள். குருடரே, எது சிறந்தது? காணிக்கையா, காணிக்கையை தூயதாக்கும் பலிப்பீடமா? எனவே பலிப்பீடத்தின் மீது ஆணையிடுகிறவர்கள் அதன் மீதும் அதன் மேலுள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகிறார்கள். திருக்கோவிலின் மீது ஆணையிடுகிறவர்கள் அதன் மீதும் அதில் குடிகொண்டிருக்கின்றவர்கள் மீதும் ஆணையிடுகின்றார்கள். வானத்தின் மீது ஆணையிடுகின்றவர்கள் கடவுளின் அரியணை மீதும் அதில் வீற்றிருக்கின்ற கடவுள் மீதும் ஆணையிடுகின்றார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் தெசலோனிக்கேய மக்களிடம் காணப்பட்ட 3 விதமான காரியங்கள் குறித்து கடவுளுக்கு நன்றி கூறுகின்றார்.
முதலாவதாக செயல்களில் வெளிப்பட்ட அவர்களது நம்பிக்கை, இரண்டாவதாக அன்பினால் உந்தப்பட்ட அவர்களது உழைப்பு, மூன்றாவதாக இயேசுவை எதிர்நோக்கி இருப்பதால் அவர்களிடம் விளங்கிய மன உறுதி. செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கையையும் அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருப்பதால் நீங்கள் பெற்றுள்ள உங்கள் மன உறுதியையும் நம் தந்தையாம் கடவுள் முன் நினைவு கூறுகிறோம் என்கின்றார் புனித பவுல். மேற்கூறப்பட்ட 3 காரியங்களும் நம்மிடமும் இருக்கின்ற பொழுது நம் கிறிஸ்தவ வாழ்வு ஆழம் கண்ட ஒன்றாக, மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்கும் என்பதில் எச்சந்தேகம் இல்லை. 3 குணங்களையும் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கலாம். முதலாவதாக செயலில் வெளிப்படும் நம்பிக்கை. நம்பிக்கை என்பது விசுவாச பிரமாணத்தை மனப்பாடமாக சொல்வதோ அல்லது கடவுள் இருக்கின்றார் என்பதை மீண்டும் மீண்டும் வாய்ப்பாடாக சொல்லிக்கொண்டு இருப்பதோ மட்டுமல்ல. அது நமது அன்றாட செயல்பாடுகளில் வெளிப்பட வேண்டும். உயிர் இல்லாத உடல் போல செயல்கள் இல்லாத நம்பிக்கையும் செத்ததே என்கின்றார் புனித யாக்கோபு 2:26. எனவே இறைவன் மீதான நம் நம்பிக்கையானது நம் அன்றாட வாழ்வில் செயல் வடிவம் பெறுவது அவசியமானது. இரண்டாவதாக அன்பினால் உந்தப்படும் உழைப்பு. பல வேளைகளில் நம் உழைப்பானது கடமையின் வெளிப்பாடாகவும் கடனுக்காக செய்யப்படக்கூடியதாகவும் கசப்பானதாகவும் இருக்கிறது. உழைப்பின் மட்டில் எதிர்மறையான மனநிலை கொண்ட மனிதர்கள் ஏராளமானோர். வேறு வழியில்லையே என்கின்ற மனநிலையோடு உழைக்கக்கூடியோர் எக்கச்சக்கம். அன்பை கூட கடமை போன்று செலுத்துபவர்கள் மத்தியில் நமது கடமையையும் அன்போடு செய்ய வேண்டும் என்ற அழைப்பை புனித பவுல் நமக்கு தருகின்றார். இந்தியாவில் மிகப்பெரிய ஆன்மீக ஞானிகளில் ஒருவராக கருதப்படுபவர் கபீர். அவர் வயதான பின்னும் தான் ஏற்கனவே செய்து வந்த தறி நெய்கின்ற வேலையை செய்து வந்தார். ஒரு முறை அவருடைய பணக்கார சீடர்கள் அவரிடம் வந்து, உங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம், நீங்கள் ஏன் இப்படி வயதான பின்பும் உங்களை வருத்திக் கொள்ளுகிறீர்கள் என்று சொன்னார்களாம். அதற்கு கபீர், நான் சாப்பிடுவதற்காக தறி நெய்யவில்லை, மாறாக என்னை பொறுத்த வரையில் உழைப்பது கடவுளோடு உள்ள ஒரு அன்பு செயலை சுட்டி காண்பிக்கிறது. ஒவ்வொரு ஆடை நெய்யும் போதும் இறைவனே அணியப் போவதாக நினைத்து நெய்கிறேன். தறி நெய்வதுதான் என்னை இன்றும் வாழ வைக்கிறது, இல்லையேல் நான் என்றோ இறந்திருப்பேன் என்று பதில் தந்தாராம். தெசலோனிக்கேயர்கள் அன்பின் பின்னணியில் உழைத்தார்கள் என்று புனித பவுல் கூறுவதன் மூலம் நம் உழைப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கான முன்மாதிரியை இங்கு சுட்டிக்காட்டுகிறார் புனித பவுல். மூன்றாவதாக கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருப்பதன் மூலம் நாம் பெறும் மன உறுதி. அன்புக்குரியவர்களே, நிகழ்கால வாழ்வில் நாம் எவ்வளவுதான் புத்திசாலித்தனமாகவும் அறிவோடும் இருந்தாலும் பிரச்சனைகளும் துன்பங்களும் தவிர்க்கப்பட முடியாதவை என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. துன்பங்களின் எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள நாம் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் இன்னொரு புறம் துன்பங்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டுதான் போகிறது. எனினும் இப்படிப்பட்ட துன்ப வேளைகளில் கிறிஸ்துவின் மீதான நம் எதிர்நோக்கை அதிகப்படுத்திக் கொள்வதன் மூலம் நம் மன உறுதியையும் உயர்த்தி கொள்ள அழைக்கப்படுகிறோம். மேற்கண்ட 3 வகையான மனநிலைகளையும் தெசலோனிக்கேய நகர மக்கள் பெற்றுக்கொண்டதற்கான காரணத்தையும் புனித பவுல் மறைமுகமாக இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு எடுத்துரைக்கின்றார். நாங்கள் நற்செய்தியை உங்களுக்கு வெறும் சொல் அளவில் அன்றி தூய ஆவி தரும் வல்லமையோடும் மிகுந்த உள்ள உறுதியோடும் கொண்டு வந்தோம் என்கின்றார் புனித பவுல். அதாவது நற்செய்தியை வெறும் வார்த்தையாக அல்ல, மாறாக தூய ஆவி தரும் வல்லமையோடு உள்வாங்கிக் கொண்டதன் காரணமாகவே மேற்கண்ட மாற்றங்கள் அவர்களில் ஏற்பட்டன என்பதை சுட்டிக்காட்டுகின்றார் புனித பவுல். இதற்கு நேர்மாறாக விளங்கியவர்கள் பரிசேயர்கள். கடவுளது வார்த்தையை பற்றிய தெளிவும் அவர்களிடம் இல்லை, அதன் வல்லமையை பற்றிய புரிதலும் அவர்களிடம் இல்லை. உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது என்று இயேசு பரிசேயர்களை குறித்து சொன்னது குறிப்பிடத்தக்கது. மார்க் 12:24. இதன் காரணமாகவே அவர்களது வாழ்வானது இயேசுவால் சபிக்கப்படத்தக்க வகையில் போலியானதாக இருந்தது, மேலோட்டமானதாகவும் மட்டமானதாகவும் இருந்தது. ஜெபம்.
இறைவா, எம் நம்பிக்கை, உழைப்பு மற்றும் மன உறுதி ஆகிய மூன்றிலும் நாள்தோறும் வளர ஆழப்பட வரம் தாரும். ஆமேன். ஆட்கொள்ள வந்திடுவாய், தூய ஆவியே எழுந்தருள்வாய். ஆட்கொள்ள வந்திடுவாய், தூய ஆவியே எழுந்தருள்வாய். ஆவலுடன் நான் காத்திருந்தேன், ஆவலுடன் நான் காத்திருந்தேன். என் ஆசைகள் மலர்ந்திட விரைந்திடுவாய், ஆசைகள் மலர்ந்திட விரைந்திடுவாய். ஆட்கொள்ள வந்திடுவாய், தூய ஆவியே எழுந்தருள்வாய். அக்கினி பிழம்பாய் கனன்றெழுந்து தீமையை எரித்திட வந்திடுவாய். இடியாய் மீண்டும் உருவெடுத்து அடிமை வாழ்வினை அழித்திடுவாய். இருளாய் உலகம் தவிக்கின்றதே, உன் வரவால் விடியலும் தந்திடவா. வாரும் தூயாவியே, தாரும் உமதர் கொடைகளை. வாரும் தூயாவியே, தாரும் உமதர் கொடைகளை. ஆட்கொள்ள வந்திடுவாய், தூய ஆவியே எழுந்தருள்வாய். ஆட்கொள்ள வந்திடுவாய், தூய ஆவியே எழுந்தருள்வாய். புயலாய் சீறி சுழன்றெழுந்து தாழ்வினை போக்கிட வந்திடுவாய். அலையாய் தொடர்ந்து வந்திங்கு மனிதம் மலர்ந்திடச் செய்திடுவாய். மலையாய் துன்பம் எழுந்தாலும் உன் வரவால் யாவும் நொறுங்கிடுமே. வாரும் தூயாவியே, தாரும் உமதர் கொடைகளை. வாரும் தூயாவியே, தாரும் உமதர் கொடைகளை. ஆட்கொள்ள வந்திடுவாய், தூய ஆவியே எழுந்தருள்வாய். ஆவலுடன் நான் காத்திருந்தேன், ஆவலுடன் நான் காத்திருந்தேன். என் ஆசைகள் மலர்ந்திட விரைந்திடுவாய், ஆசைகள் மலர்ந்திட விரைந்திடுவாய். ஆட்கொள்ள வந்திடுவாய்,